இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்மாக் டவுனையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிஹேவியர் பண்றாரு சோலோ சிக்கோவா. ஸோ அதற்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து பேசுறாரு. நான் உன்னை ஆல்ரெடி ஒரு தடவை பின் பண்ணனால எனக்கு உன்னோட சாம்பியன்ஷிப்கான ஒரு போட்டி வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் சோலோ சிக்கோவா முடியாதுன்னு தான் சொல்றாரு. சடனா கைகளை பார்க்கவே சாமி ஜெயினை சோலோ சிக்கோவா ஆளுங்க அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஜிம்மி யூசோவும் அண்ட் ஜாக்கப் ஃபாட்டும் வந்துடுறாங்க. விட்டு அடிச்சு தடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு மேட்ச் வச்சுக்கலாம்னு வேற சொல்லிடுறாங்க. இந்த ஸ்மாக் டவுன்ல நடக்க போற ஒரு பெரிய மேட்ச்னா அது இதுதான் சொல்லலாம். அதை தொடர்ந்து உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனான அலெக்சா பிளிஸுக்கும் பைப்பருக்கும் 1-on-1 மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல போராடி எப்படி அலெக்சா பிளிஸ் வின் பண்ணிடுறாங்க. பட் வெளியில இருக்கிற செல்சா கிரீன் பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. சார்லட் ஃபிளாரையும் அலெக்சா பிளிஸையும் பாத்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. சாம்பியன்ஷிப்போட போட்டிக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு இவங்க பண்ற ஆக்டிவிட்டிலே நம்மளுக்கு தெரியுது. சோ நெக்ஸ்ட் நடக்க போற பேப்பர் வியூல ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மிஸ்ஸும் கார்மெலாம் சேர்ந்து ஃபிராக்சியம் டீமோட ஒரு டாக் டீம் மேட்ச் மோதுறாங்க. இந்த மேட்ச்ல மிஸ்ஸும் கார்மெலா வின் பண்ணிடுறாங்க. பட் இதுல நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்மெலா பின் பண்ணி ஜெயிக்கலாம் நினைக்கிறப்ப மிஸ் பாத்தீங்கன்னா தானாவே பாஸ் அடிச்சிட்டு அவரு வந்து வின் பண்ணாரு. கார்மெலா மிஸ் மேல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மான மாதிரி தான் தெரிஞ்சது. பட் இருந்தாலும் அவரோட கையை தூக்கி மிஸ் காட்டுறதுனால கொஞ்சம் கூலா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த மேட்ச் வின் பண்ணதுனால நெக்ஸ்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்க்கு போறதுக்கான வாய்ப்பையும் பெறுறாங்க. அதை தொடர்ந்து ட்ரூ மெக்கன்டர் ரொம்பவே ஆக்ரோஷமா பேசுறாரு. லாஸ்ட் வீக் தான் கோடி ரோட்ஸ் ப்ரூட்டலா அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் போறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாருன்றது அப்பட்டமாவே தெரியுது. பட் இந்த மேட்ச் என்னவோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தான் தோணுது. டிஐஒய் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கு நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வின் பண்ணிடுறாங்க. பட் இதுல டிஐஒய்ல இருக்கக்கூடிய அந்த லேடி ரொம்பவே இன்டரப்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ரொம்பவே கலங்கடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து ஹெல்ப் பண்ணதுனால இந்த மேட்சை சூப்பராகவே வின் பண்ணாங்க. இதன் மூலமா இவங்களும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் போறதுக்கான வாய்ப்பையும் பெறுறாங்க. லாஸ்டா 6-man டாக் டீம் மேட்சும் நடந்தது. இதுல சாமி ஜெயின், ஜாக்கப் ஃபாட்டு அண்ட் ஜிம்மி யூசோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சாமி ஜெயின் இப்ப ஜாக்கப் ஃபாட்டு அண்ட் ஜிம்மி யூசோ கூட சேர்ந்ததுனால ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சோலோ சிக்கோவாவோட பாய்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்லயும் ஃபைனல்ல சோலோ சிக்கோவா சாமி ஜெயின் கிட்ட ஒரு லுனாட்டிக் கிக் வாங்குவார் பாருங்க. அது வேற லெவல்ல இருந்தது. மேபி அடுத்து நடக்க போற மெயின் இவென்ட்ல யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கு சாமி ஜெயின் போறாருன்றது உறுதியாகுது. இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்.